கரெக்ட். ஏன்னா இப்ப த்ரிஷாவுடைய விஷயத்துல கூட எல்லாருமே என்ன சொன்னா, அமித்ஷாவுடைய அழுத்தத்தின் பேரால் தான் இது நடக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப தன்னிச்சையா நடந்தது. அவரே எதிர்பார்க்கல. பேக் ஃபயர் ஆகும்னு அவர் எதிர்பார்க்கல. அவர் நோக்கம் நம்முடைய மனைவிக்கு நாம ஒரு பதில் சொல்லணும்னு நெனைச்சாரு. ஓகே. அந்த அளவோட அது முடிக்கணும்னு நெனைச்சாரு. அது முடியாம வேற எங்கெங்கேயோ போயிருச்சு. ஆ அத அவர் எதிர்பார்க்கல, உணர்ந்துட்டாரு. புரியுது. ஏன்னா திரைத்துறையே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. எல்லாருமே திரைத்துறையில இருக்க பல பேர் வந்து நேரடியாகவோ, மறைமுகமாகவோ நெறைய புரொடியூசர்ஸுமே நேரடியாகவோ, மறைமுகமாகவோ வந்து இல்ல நீங்க பண்றது சரியில்ல. இப்ப திரைத்துறையே எதிர்த்து நிக்கிற மாரி ஆயிடுச்சுல்ல. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க. அதாவது நம்ம இது தொடர்பா ரொம்ப பேச முடியாது. இப்போ நாம வந்து ஒரு தேர்ட் பெர்சன பார்த்து, இவர் யார்? அப்படின்னா, இங்க இந்த சர்க்கிள்ல நம்ம சொல்லிட ஆ. முடியும். இவரு இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியும். அப்ப எல்லாருமே இத பார்க்குறாங்க. இதுல யாரு? யாரை நோக்கி இவரு போறாரு அப்படிங்கும்போது, தம்பி வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. நலம் விரும்பிகளா தான் எச்சரிக்கிறாங்க. அவ்வளோதான். புரியுது. உங்களுடைய உயரத்துக்கு இது தகுதியா இல்ல. இது அளவா இல்ல. பார்த்துக்கங்க. அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள நெறைய அர்த்தம் இருக்கு நீங்க புரிஞ்சு. கண்டிப்பா, கண்டிப்பா. இது சீக்கிரமே இல்ல. சீக்கிரமேங்க தாண்டி இதோட முடிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாரி தான் எல்லாரோட பார்வை இருக்கு. அவருடைய தனிப்பட்ட லைஃப் அதுல நம்ம இல்ல, வந்து இல்ல கருத்து விமர்சனமா சொல்றதுக்கு சொல்றேன் நானு. ஒண்ணுமே இல்ல. நீங்க நம்ம தொடர்ந்து பேசுறதுனால அத பத்தி பேச வேண்டியதா இருக்கு. எனக்கே கொஞ்சம் கூச்சமா கூட இருக்கு. உண்மையாவே பர்சனலா எடுத்து பேசுறது வந்து என்னடா அப்படிங்கிற மாரி தான் ஆமா. இருக்கு. அது பொது வழிக்கு வந்துருச்சு. ஆ. வரலன்னா இவ்வளவு தூரம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. கரெக்ட். வந்ததுனால நெறைய பேசிட்டு இருக்கோம். புரியுது சார். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்த எனக்கு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச். நன்றி, நன்றி.